ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆஹா ஓடிடியில் ஒரு தெலுங்கு டார்க் காமெடி ஹைஸ் த்ரில்லர் படமாக வெளியான பாமாகல்பம் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். பாமாகல்பம் அப்படிங்கிற படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வெளியாயிருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனிப்படமாவே உங்களுக்கு இந்த படம் புரியும். அபிமன்யு தடிமட்டி டைரக்ஷன்ல பிரியாமணி, சரண்யா பிரதீப், அனுஜ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 8 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பிரியாமணி தன்னுடைய யூடியூப் குக்கிங் சேனல் மூலமா சில்வர் அண்ட் கோல்ட் பட்டன் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு குக்கிங் ஐடல் காம்படிஷன் வருது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு தங்க கோழி பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த தங்க கோழியில கேங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு பொருள் இருக்கு. பிரியாமணி இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு அந்த தங்க கோழியை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸே பாத்தீங்கன்னா பிரியாமணியோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரோல அவங்களோட பெஸ்டா யாரும் நடிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பிளஸாவே அமைஞ்சிருக்கு. சரண்யா பிரதீப் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல வில்லனா நடிச்ச ரகு முகர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல வர அந்த டார்க் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கும். ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் டிராமாட்டிக்காவும் ரொம்ப பிரெடிக்டபிளாவும் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஸ்கிரீன் பிளேல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே எங்கேஜிங்கா இருந்திருக்கும் இந்த படம். படத்துடைய கதைகளும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சீரியஸா நகர்ற மாதிரி இருக்கும். சரண்யா பிரதீப்போட கேரக்டர்ல இன்னும் கொஞ்சம் காமெடி சீக்வன்ஸ்லாம் ஆட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் முடிஞ்ச விதம் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. பார்ட் 3க்கு லீட் கொடுத்து இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் டார்க் காமெடி ஹைஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பாமாகல்பம் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.